வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. ஒரு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டுகளில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுடைய ஆலோசனை பெற்று அதன்படி அதை நிவர்த்தி செய்தார்கள். அதாவது அந்த வட்டத்தில் கால்வாய் தூர்வாசுதல், அடப்பு இருந்தால் அதை சரி செய்தல், இப்படி பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்க காரணத்தில் மழை பெய்கின்ற காலங்களில் வேகமாக துரிதமாக மழைநீர் அப்படி இவர்கள் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதோடு மழை வருவதென்று இந்த அரசுக்கு முன்கூட்டியே தெரியும். உடனடியாக மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆலோசனை மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வழங்கும். மழை வெள்ளம் வருகின்ற பொழுது, புயல் வருகின்ற பொழுது அவர்கள் வீட்டிற்கு தேவையான ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி, அவர்கள் ஏதாவது உடல்நிலை சரியாவது வீட்டில் சரியில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி, டார்ச் லைட், மெழுகுவர்த்தி, பால் போன்ற பொருள் வாங்கி, அதோடு அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை ஏதாவது இருக்குமானால் குடிநீர் ஏற்பாடு செய்ய மேல்நிலை தொட்டியிருந்தால் தண்ணீரை நிரப்பி, இதையெல்லாம் அதிமுக அரசு மக்களுக்கு இந்த பேரிடர் காலத்தில் ஆலோசனை வழங்கப்படும். இந்த அரசுக்கு இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டு கூட அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் அந்த வெள்ள நீர் வடிவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக 1400 மின் மோட்டரை நாங்கள் வடகிழக்கு பருவமழை துவங்கத்துக்கு முன்பாகவே வானிலை எச்சரிக்கையை எதிர்கொண்டு எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி, எங்கெங்கெல்லாம் அதிக நீர் எங்கே தேங்கி இருக்கின்றதோ அங்கெல்லாம் கனரக அங்கே இருக்கிற மின் மோட்டார், ராட்சத மின் மோட்டார்களை பொருத்தி உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றது. அது மட்டும் இல்லாமல் இப்படி பேரிடர் காலங்களில், புயல் வருகின்ற காலங்களில், கனமழை பொழிகின்ற போது மக்களுக்கு உணவு பிரச்சனை இருக்கு. அதற்கெல்லாம் முன்கூட்டியே அம்மா உணவகம் ஒவ்வொரு வார்டிலும் இருந்தது. அந்த அம்மா உணவகத்தின் மூலமாக நல்ல தரமான உணவை தயாரித்து மக்களுக்கு வழங்கினோம். அந்த அம்மா உணவகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில இடத்துல மூடப்பட்டிருக்கிறது. அதனால் மக்களுக்கு தேவையான உணவு சரியான முறையில் கிடைக்கவில்லை, குடித நீர் கிடைக்கவில்லை. எனவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை பேரிடர் காலங்கள் மக்கள் எந்தெந்த வகையில் பாதிப்பார்களோ அதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு உதவி செய்தும் மக்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டார்கள். அதேபோல மழை நீர் வேகமாக நாங்கள் வெளியேற்றினோம். அது மட்டும் இல்லாமல் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இப்படி அடிக்கடி கனமழை பொழிகின்ற பொழுது அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதற்கு வடிகால் அமைக்க வேண்டுவதற்காக அங்கங்கே வடிநீர் கால்வாய்கள் அமைப்பதற்காக அம்மாவுடைய அரசு ஜெயிக்கா மூலமாகவும் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாகவும் நிதி உதவி பெற்று 5 ஆண்டு கால திட்டமாக இதை சென்னை மாநகரத்தில் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய் அமைப்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தினோம். சுமார் 1246 கிலோமீட்டர் வடிநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, விடியா திமுக அரசு சரியாக நடவடிக்கை எடுக்காத அலட்சியத்தின் காரணமாக முறையாக அந்த பணி மேற்கொள்ளாதனாலே 2.5 ஆண்டு காலம் அந்த கிடப்பிலை போட்டிருந்தாங்க. அதற்கு காரணம் அங்கங்கே இருக்கின்ற கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் கமிஷன் கேட்டுக்கொண்டு காலதாமம் செய்த காரணத்தினால் அந்த பணிகள், எஞ்சிய மழைநீர் வடிகால் பணிகள் முடியாத காரணத்தினால் அங்கே மழைநீர் அவதிக்குள்ளார்கள். நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அடையாறெல்லாம் தூர்வாரப்பட்டு வைக்கிறது. 42 கிலோமீட்டர்
நகரத்துக்குள் 15 கிலோமீட்டர் வருது. அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சரி செய்து வச்சிருக்கோம். அவை இதையெல்லாம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதே போல தென் மாவட்டங்களில் இந்த பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி 4 மாவட்டங்கள் கடுமையாக அதிக மழை பொழியும் என்று 14/12/2023 இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அரசுக்கு தெரியும். இது ஒரு சென்னையில் நடந்த சம்பவத்தை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அங்கேயாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அங்கேயும் மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்குவது. நான் தூத்துக்குடிக்கு சென்றேன். முந்தின நாள் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர் நிரம்பி இருக்கு. கிட்டத்தட்ட 10 அடி தண்ணி எல்லா பக்கமும் இருக்குது. அங்க கூட ஒரு கால்வாய், ஒரு ஓடை, வக்கீல் ஓடை என்ற ஒரு ஓடை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த ஓடையை சரி செய்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற தண்ணீர்கள் எல்லாம் வடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இவர்கள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து 80% நிறைவேற்றப்பட்ட பணியை இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 20% பணி நிறைவேற்றப்பட்டது. அதனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மக்கள் அந்த குடியிருப்புகள் இந்த ஓடையில் முழுமையாக தண்ணீர் வெளியேறாத காரணத்தில் அங்கே தேங்கி மக்கள் அவதிப்படுகிற காட்சை கண்முன் பார்த்தார். ஊடகத்திலையும் பத்திரிகை செய்தியெல்லாம் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கமிஷன் தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. மக்களை பற்றி கவலை. அதே போல மக்களுக்கு தேவையான உணவு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, பால் பாக்கெட் கொடுக்கல. இதெல்லாம் மக்கள் சொன்ன கருத்து ஊடகத்தின் முன்பாக ஏதோ எதிர்கட்சி வேணுமென்று திட்டமிட்டு அரசின் மீது குறை சொல்வதாக எண்ணக்கூடாது. மக்கள் சொன்ன கருத்தை அப்படியே நான் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அங்கேயே என்ன வெளிப்படுத்தேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாயிருப்பாங்க, பாதிப்புக்கு ஆளாயிருப்பாங்க. குறிப்பாக முதலமைச்சர் சொல்றாரு, இந்திய வானிலை மையம் மழை வரும் என்று சொன்னாங்க, ஆனால் இது ஒரே நாளில் இவ்வளவு மழை வரும்னு சொல்லல அப்படின்ற ஒரு கருத்து பதிவு. இதனுடைய ஆட்சியில் என்னெல்லாம் பேசினாங்க. எங்களுக்கு மட்டும் மழை வள போட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தையில் வந்தா தக்காளி. பாருங்க, அதிமுக ஆட்சியில் 2015 அடிக்கடி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அதிக மழை பெய்யுது. அதிக மழை என்பது 21 சென்டிமீட்டருக்கு மேலதான் அதிக மழை. அவ்வளவுதான் அவர் சொல்ல முடியும்னு இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கிற அந்த உயர் அதிகாரியே சொல்றாரு. இதுதான் முன்கூட்டியே சொல்லுவது. ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்க தவறை விட்டது. அந்த தவறை இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு பழி சுமத்த பார்க்கிறாங்க. தன்னுடைய பணியை தட்டி கழிக்கிறாங்க இந்த அரசாங்கம். இப்போ மாநில அமைச்சர்கள் வந்து நேற்று கூட வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கல்லாய்வு 4 மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்போது நோய் தொற்று வரக்கூடிய சூழலில் அவர் இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொள்வது, நடைபயிற்சி மேற்கொள்வது. வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே பல துறைகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதுவும் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இப்படியே முக்கிய துறைகள் இந்த கனமழை பொழிகின்றது, புயல் வருகின்ற பொழுது எந்தெந்த துறையின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்யும், எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படும், அதை ஆய்வு செய்து ஆலோசனை மக்கள் அரசு அதிகாரிகள் வழங்கியிருந்தால் முழுமையாக செய்வாங்க. இங்க இருக்கிற அரசு செயலற்ற அரசாங்கம் இருக்குது, பொம்மை முதலமைச்சராக இருக்காரு. இவருக்கு எதுவும் தெரியுதா தெரியல, எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருப்பார். இப்போ அண்மையில் தானே 3/2/2023 அன்று சென்னையில் மிக்ஜாம் புயல் நடந்ததில்லை, அதை உதாரணமாக எடுத்துட்டு கூட செஞ்சிருக்கணும். இல்லை, எதுவுமே செய்யலையே. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி இரவு நினைக்கிறேன், அப்போ தான் பேட்டி கொடுக்குறாரு, சீஃப் செக்ரட்டரி கொடுக்குறாரு. அங்கங்கே இருக்கிற தண்ணீரை ராட்சச மின் மோட்டாரை NLC நிறுவனத்திலிருந்து நாங்கள் பெற்று இனிதான் அந்த பணியை செய்யணும்னு சொல்றாரு. அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியுதுல்ல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 1400 மின் மோட்டார்கள் எங்கெங்கெல்லாம் அதிக தண்ணீர் தேங்கியிருக்கிறது, எவ்வளவு குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டாரை வைத்தால் அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும் என்று கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நாங்கள் நடவடிக்கை எடுத்த காரணத்தில் உடனுக்குடன் தண்ணீரை நாங்கள் வெளியேற்றினோம். மக்களுக்கு உடனுக்குடன் உதவிகளை செஞ்சோம், மருத்துவ உதவி செஞ்சோம், அது மாதிரி உணவு கொடுத்தோம். மின்சாரத்தெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது மின்சாரம் தாழ்வான பகுதி அதெல்லாம் உயரமாக கொண்டு போயிட்டோம். அது மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஃபீஸ் கேரி அதெல்லாம் முக்கியமா இதெல்லாம் மக்களுக்கு வந்து அபாயகரமாக இருக்குதோ அதையெல்லாம் உயரமான இடத்துல நாங்கள் வச்சோம். இப்போ அந்த பிரச்சனை கூட கிடையாது.
சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான வீதிகளில் அதிமுக ஆட்சி இருக்கும் போது பூமிக்கடியில் கேபிள் பதிச்சிட்டோம். இன்னும் எளிதாக இருந்தது. உடனடியாக 1.5 நாள் நாங்கள் மின்சாரத்தை கொடுத்தோம். 3 நாள் 4 நாள் கூட மின்சாரம் கொடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். ஆனால் நாங்கள் இருக்கின்ற பொழுது இப்படி பேரிடர் வருகின்ற பொழுது இந்த பணியெல்லாம் செய்யல. இதில் மக்கள் பாதிக்கிறாய் என்று திட்டமிட்டு இனி எதிர்காலத்தில் பேரிடர் காலம் வருகின்ற பொழுது மழை வெள்ளம் அதிகமாக பெறுகின்ற பொழுது இந்த மின்தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் பூமிக்கடியில் நாங்கள்லாம் அந்த கேபிளை பதிச்சு மக்களுக்கு உரிய நேரத்தில் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சு வச்சோம். இவ்வளவு செஞ்சு கூட அல்ல. அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 6 லட்சம் மரம் சாஞ்சது. கடுமையான புயல் காற்று 6 லட்சம் மரங்கள் மட்டும் சாஞ்சது. பல மின்கம்பங்கள் சாஞ்சது. ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில கூட மக்கள் படுகின்ற துன்பத்தை அதிலிருந்து மீட்பதற்காக உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், எல்லா உதவியும் செஞ்சோம். அங்கங்கே இருக்கின்ற மக்களை அங்கங்கே இருக்கிற முகாமில் தங்க வச்சோம். எல்லா அமைச்சர்களும் பிரித்து விட்டு அங்கேயே அமைச்சர்கள் முகாம் விட்டு மழையிலே நனைந்து கொண்டு தண்ணீரை சென்று உதவிகளை வழங்க. இப்ப நான் தூத்துக்குடிக்கு போயிருக்கேன், எந்த மந்திரியும் இல்லை. நான் தான் முதல் உள்ளே போனேன். அங்கேயே பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தா 2 நாட்கள் முகாம் விட்டு அமைச்சர் இருக்கான்னு சொல்றாங்க. எந்த அமைச்சரும் வழினாங்க. நான் ஊடகத்தில் வேலை பார்த்துட்டு இப்படிதான் திறந்த வெளியில தான் மக்கள்கிட்ட கேட்டேன், ஏதாவது அமைச்சர்கள் வந்தாங்களா? அதிகாரி யாருமே வரலீங்க அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆக இந்த அரசு செயலற்ற அரசாக காட்சியளிக்கின்றது. மக்கள் படுகின்ற துன்பங்கள் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இது கண்டிக்கத்தக்கது, மிகுந்த வேதனை இருக்கிறது. அது உள்ள என்ன நடந்தது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்பது ஜனநாயக முறை. அதில் என்ன நடக்குது என்ன பார்த்தா தான் தெரியும். இந்த பத்திரிகையில் ஊடகங்கள் செய்த எங்களுக்கு தெரியும். இந்தியா கூட்டணி மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் கார்கே பிரதமர் வேட்பாளர். ஆனால் கார்கே அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணாரு, எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம், பிரதமர் வேட்பாளர் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்வோம். இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சது ஒரு குழப்பத்தில் தான் இந்த இந்தியா கூட்டணியே இருந்தது. அடுத்த கூட்டம் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் ஹிந்தியில் தான் பேசணுங்கிறார். இப்போ ஆரம்பம் ஆயிட்டு அப்படியே புகையை ஆரம்பிச்சிட்டு அது நெருப்பா எப்போ வரும் தெரியல. ஆகவே அந்த கூட்டணி அடுத்த கூட்டம் வரைக்கும் இருக்குமா இருக்காதா என்று தெரியல. ஏன்னா பல்வேறு கருத்துகள் வேற்றுமை உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாங்க. மொத்த கருத்துள்ள கட்சிகள் 26 கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைந்ததாக இந்தியா கூட்டணி இருக்கின்ற தகவல் தெரிவிக்கின்றன. உங்க போல ஊடகத்திலையும் பத்திரிகையும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே வெவ்வேறு கருத்துடைய வெவ்வேறு கொள்கையுடைய கட்சியெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது நீடிக்குமா என்பது கேள்வி. ஒரு அமைச்சர் ஈடி வழக்கில், மற்றொரு அமைச்சர் சொத்து வழக்கில் குற்றவாளி ஒரு சில அமைச்சர் நிறைய அமைச்சர் ஒரு சில அமைச்சர் சொல்லியிருக்கீங்க. இப்பதான் 2 பேர் போயிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் போக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே ஊழல் கட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு. இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து 2.5 ஆண்டு காலம் ஊழல் செய்வதுதான் அவருடைய சாதனை. வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது. எல்லா இடத்திலையும் கமிஷன் கலெக்ஷன் இதுதான் அவருடைய தாரக மந்திரம். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்தது. அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்த 2.5 ஆண்டு காலம் தமிழகம் படுபாதாளத்திலே தள்ளப்பட்டு விட்டது. கடனிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் குழு போடுறாரு. குழு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காட்சியளிக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் குழு அரசாங்கம் என்பதுதான் பொருள் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.